இப்ப நான் இருக்கிறது இந்த பாலக்காடு தாண்டி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த இடத்தோடைய பேரே சிறுவாணி ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இப்போ இந்த செக் போஸ்ட்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இதை முடிச்சுட்டு இந்த வழியா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நாங்க உள்ள போறோம். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி நம்ம அட்வென்ச்சர் ட்ரிப் வரும்போது எல்லாத்துக்கும் தயாரா வரணும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம் சரிஞ்சு விழுந்திருக்குன்னு. இந்த அணையை பத்தி சொல்லணும்னா இந்த அணைக்கு ஷட்டர் இல்லை. ஓ, இந்த ஷட்டர் அந்த 3 கேப் தெரியுது இல்லை, ஷட்டர் கிடையாது. ஓகே ஓகே. 3 கேப்ல அப்படியே ஓவர்ஃபுல் தான் அப்படியே வந்துடும். இந்த தண்ணி கீழே இப்படி போகுது இல்லை, கேரளாவுக்கு போகுது. எல்லாமே பார்த்துருக்கோம். யானை இருக்கு, கரடி இருக்கு, எல்லாம் பார்த்துருக்கீங்க. எல்லாம் பார்த்து புலி, சிறுத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல வீடியோ போட்டு சின்னதா ஒரு கேப் ஆகி போச்சு. சில தனிப்பட்ட காரணங்களால என்னால ஒரு சில மாசங்களுக்கு வீடியோ போட முடியல. பட் இப்போ திரும்பவும் நான் ஃபார்முக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சேனல்ல இயற்கை சார்ந்த ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும். அந்த வகையில இப்ப நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்க பாலக்காடு மாவட்டத்துல மிகவும் புகழ்பெற்ற ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது. இருந்தாலும் சுற்றுலா பயணிகளால எப்பொழுதுமே விரும்பி ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் சிறுவாணி. உலகத்திலேயே 2வது சுவை மிகுந்த நீர் சிறுவாணி அப்படின்னு அதுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குதுங்க. நம்மளுடைய சேனல்லயே இதுக்கு முன்னால பாலக்காடு பக்கத்துல நிறைய தடவை அந்த சிறுவாணி ஆற்றுல போய் குளிக்கிற வீடியோவை நான் போட்டிருப்பேன். ஆனா தடவையா கேரள வனத்துறையால இப்ப நமக்கு சிறுவாணி அணைய நேர்ல போய் பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. எஸ், நான் இப்போ பாலக்காடுல இருந்து சிறுவாணி அணைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கேரள வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த அணைக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு நாள் முழுக்க உள்ள போய் சிறுவாணி அணை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம கார்லயே போயிட்டு ஒரு சஃபாரி மாதிரி போயிட்டு வரலாம். அதை பத்தின முழு விவரங்கள் இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே. அழகான சிறுவாணி அணையை பாக்குறதுக்கு நான் இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது பாலக்காடு தாண்டி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்துல நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்துல உங்களால தெளிவா பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு பேரே சிறுவாணி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப போகக்கூடிய இந்த சிறுவாணி அணைக்கு போறதுக்கு இந்த பாலக்காடு இந்த ஹைவேல இருந்து வலதுபுறமா திரும்பி போகணுங்க. இதே ரோடு நம்ம நேரா போனோம்னா மன்னார்காடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுன் ஏரியாவை போய் அடையலாம். இப்ப பார்க்கலாம், எனக்கு இடதுபுறத்திலேயே சிறுவாணி ஜங்ஷன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இதை கடந்து இந்த ஒரு சின்ன பிரிட்ஜை தாண்டினதுக்கு அப்புறமா கரெக்டா அந்த பேக்கரிக்கு ரைட் சைட்ல, அதுவும் இங்கேயே புதுசா வரவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு நேம் போர்டும் அழகாவே வச்சிருக்காங்க, சிறுவாணி டேம் அப்படின்னு. இங்க இருந்து நான் இப்போ வலதுபுறத்துல திரும்புறேன். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த கடைகள், இந்த நகர சூழல் எல்லாமே வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ரோட்லயே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செய்ய வேண்டியிருக்கும். போற வழியிலேயே பாருங்க, கலைநயமிக்க ஒரு அழகான ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. இந்த ஜங்ஷன் தாண்டதுக்கு அப்புறமா நம்ம போகக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்மளும் இயற்கையும் ஒன்றா கலந்து விடுவோம். இந்த வெயில் நேரத்திலேயே இப்ப நான் வந்துகிட்டு இருக்கிறது மே மாசம், அதுவும் 2025ல நான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த சம்மர்லயே பாருங்க, போற வழிகள் எல்லாமே பச்சை பசேல்னு எவ்வளவு அற்புதமா இருக்குது அப்படின்னு. இதே ரோடு மழை நேரத்திலையும் ஒரு சின்ன சின்ன தூறல்கள் விழும் போதும் இந்த ரோட்ல போறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கும்ன்றத உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். நானும் உங்களை போல் தடவை இந்த இடத்துக்கு வரதுனால மிகப்பெரிய ஒரு பேராவல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் சமதளமான ரோடே நம்மளால மேக்சிமம் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோடுகள் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமா இருக்குது. ஒரு சின்ன ஹில் ஏறுற மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நான் விசாரிச்ச வகையில இன்னும் 20 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இந்த சிறுவாணி உள்ள நுழையிறதுக்கு உண்டான மெயின் செக் போஸ்ட் வரும். இதுல பயணம் செஞ்சுட்டு போறதே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. ஆங்காங்கே பாத்தீங்கன்னா அழகான ஒரு நிழற்குடைகள், அது மட்டும் இல்லாம எனக்கு இடதுபுறத்துல பாருங்க ஆங்காங்கே மலர்கள்னு அவ்வளோ அற்புதமா இருக்குது. இப்போ கேரளாவில் இது பீக் சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரள மக்கள் எல்லாருமே இப்போ பருவமழையை எதிர்நோக்கி தான் இருக்காங்க. இந்த இடங்கள்லாம் பாருங்க,
வெயில் கொஞ்சம் கூட எனக்கு தெரியல, அப்படியே ஒரு அடர்ந்த ஒரு வனம் மாதிரி இருக்குதுங்க. பூச்சிகளுடைய ரீங்கார ஓசையும் உங்களால கேட்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இயற்கை விரும்பியா இந்த சிறுவாணி அணையை பார்க்கறதுன்றது நான் எப்போதுலேருந்தோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா எனக்கு தெரிஞ்சு 2015 நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய மழையில இந்த இடங்கள் பூராவே வெள்ளக்காடாயிடுச்சு. அதுலேருந்து இந்த சிறுவாணி அணைக்கு டூரிஸ்ட் யாருமே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் ஒரு 7 வருடம் கழிச்சு இந்த வருஷத்துலேருந்து இப்போ கேரள வனத்துறையால் இந்த இடம் இப்போ பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தான் இன்னும் போகணுங்க. ஆனால் போகிற வழியில் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பலாப்பழ மரம், காண கிடைக்காத காட்சிங்க. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சீசனை பார்த்து. அதுவும் ஒரே மரத்தில் எவ்வளோ பழம் காய்ச்சிருக்கு பாருங்க. குறிப்பாக காட்டு யானைகளுக்கு மிக மிக விருப்பமான உணவுன்றது இந்த பலாப்பழம். ஸோ இதை சாப்பிட்றதுக்காகவே காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக இந்த சிறுவாணி அணைக்கு இடம்பெயருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பாருங்க, நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே கேட்பார் இல்லாமல் அப்படியே இருக்குதுங்க. ஆனால் யாரும் பறிக்கவும் மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பழங்கள் இருக்கு பாருங்க ஒரு மரத்துலையுமே. அந்த அமைதியான காடுகள்ல இப்ப நாங்க நின்றுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய வேண்டியிருக்கு. தொடர்ந்து பயணம் செய்யலாம் வாங்க. போற வழிகள் எல்லாமே அட்வென்ச்சர் தாங்க. எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு பாருங்க பக்கத்திலேயே. இன்னும் நம்ம சிறுவாணி அணைக்கு உள்ளே போல, அதுக்குள்ளேயே நமக்கு இயற்கை இத்தனை ஜாலங்களை காட்டுது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுதுங்க. நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வரும்போது நின்று இந்த இடங்களெல்லாம் ரசிக்கலாம். இப்போ நாம போகணும்னு நினைச்ச அந்த சிறுவாணி அணைக்கு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பக்கத்திலேயே வந்துட்டோம். நம்ம வந்த வழி இதுதாங்க. இங்கிருந்து அப்படியே டிரைவ் பண்ணிட்டு இந்த அழகான ரப்பர் தோட்டத்துக்கு பக்கத்திலேயே இந்த செக் போஸ்ட் அமைஞ்சிருக்குது. என்ன மாதிரியே எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த சிறுவாணி அணையை பார்க்கணும்னு அவங்க ஓன் கார்ல வந்திருக்காங்க. நான் இப்போ இந்த செக் போஸ்ட்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, இதை முடிச்சுட்டு இந்த வழியா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நாங்க உள்ள போறோம். ஸோ சிறுவாணி டேம் இன்னும் 9 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்த ரோடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் அடர்த்தியான ரோட்டில் நம்ம பயணம் செய்யணும். இதுதான் அந்த செக் போஸ்ட்டு. ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்ட்டுன்னு. அதுவும் இல்லாமல் இங்கே என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்றதுடைய முழு டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட்ஸ் தான் இருக்குதுங்க. காலையில் 9 மணி, 12 மணி, 2:30 மணி. நம்ம இப்போ போகிறது இந்த 2:30 மணி PM உடைய இந்த ஸ்லாட்டுக்கு தான் போகிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 சீட்டருக்கு 2000 ருபீஸ், 7 சீட்டருக்கு 3000, 12 சீட்டர்னாக்கா 5000. பெரிய பஸ்ஸு மாதிரி இருந்தால் ஒரு பஸ்ஸுக்கு 6500 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இந்த பயணம் முழுக்கவே ஒரு வண்டிக்கும் தனித்தனியாக ஒரு கைடும் அனுப்புகிறாங்க. அந்த கைடுக்கு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி பர் ஹெட் கவுண்ட்டுக்கும் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க ஒரு காரு, கொஞ்சம் SUV மாடலில் இருந்தால் ஆஃப் ரோடிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, எக்காரணம் கொண்டும் இங்கே கேஷாக வாங்கிக்க மாட்டாங்க. ஒன்று நீங்கள் ஜிபே பண்ணலாம், இல்லைனா கார்டு மூலமாக ஸ்வைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரதுக்கு ஏற்கனவே இந்த போர்டில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இங்கே நின்று எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டோம். നല്ല അടുത്തേ വിടും. ஸோ இப்போ நம்ம சிறுவாணி போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ பாருங்கள், இங்கே முதுகுளம் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட் இது வழியாக போனால் நம்மளால் ஃபைனலாக அந்த சிறுவாணி டேமை போய் அடைய முடியும். ஸோ நம்ம கூட கைட் வந்திருக்காங்க. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். ரமேஷா? ஸோ நம்ம இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது நமக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு கைடு ஒன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க இங்கேயே பார்ன் அண்ட் ப்ராட் அப் பண்ணுறதுனால நம்மளை விட ஃபாரஸ்ட் நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
இது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா போகிற வழி? ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே இருக்கும். ஓ இப்படி தான் இருக்குமா? ஓ ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னால் பறவைகளுடைய ரீங்கார ஓசை என்னால் கேட்க முடியுது பேக்ரவுண்டில். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே சொல்லி தான் விட்றாங்க, சேசஸ் பெரிய வண்டியாக கொண்டு வாங்க, இல்லைனா எஸ்யூவியாக கொண்டு வாங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடாக தாங்க இருக்குது ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எவ்வளவோ இடங்கள் போனாலும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். உலகத்திலேயே 2வது சுவை மிகுந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுற சிறுவாணி அணையை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடருதுங்க. இதுக்கு முன்னால் நம்ம பாலக்காட்டிலேருந்து செக் போஸ்ட் வந்தோம். செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கே வந்து பேட்சாக உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம காரை தவிர பின்னால் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4-5 கார் சேர்ந்த மாதிரி தான் வரும். தனியாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்றனால. இதில் என்ன ஒரு சௌகரியம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓன் கார்லேயே ஒரு சஃபாரி மாதிரி இப்படி போயிட்டு வந்துக்கலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அடர்ந்த மரங்கள், மேலே சூரிய ஒளின்றது கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இந்த இடத்துல மரங்கள் எல்லாமே. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரோடு ஓரளவு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி அடர்ந்த இந்த வனத்தில் வந்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இப்படி ஒரு ஆஃப் ரோட்டில் போகிறதுன்றதே எனக்கு மிகவும் பிடித்தமான அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதை நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு வண்டி போகலாங்க இந்த ரோட்டில், அந்த அளவுக்கு தான் அகலாக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லெலாம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த ரோடு வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்துகிட்டு வாங்க, அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கிற வண்டி. நிச்சயமாக சின்ன வண்டியாக வந்தால் தர தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு அடர்ந்த வனப்பகுதி அப்படின்றனால இந்த சாலைகள் வந்து எப்போ போட்டதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா செப்பனிடப்படாமல் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு ஜங்கிள் சஃபாரி, ஒரு அட்வென்ச்சர்னு நினச்சோம்னாக்க நம்ம போகிற கஷ்டம் நமக்கு நிச்சயமாக தெரியாது. இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை காரணமாக இந்த புற்கள்லாம் பாருங்கள், ரோடுகளுக்கு மேலேயே 2 பக்கமும் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இது எனக்கு காட்சி அளிக்குது. ஒருவேளை இரவு நேரத்தில் இங்கே வந்து மழைப்பொழிவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த காடுகள் வந்து காயாமல் இன்னும் உயிர்ப்புடன் இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா பசுமை மர காடுகளாக இந்த காடுகள் எனக்கு காட்சி அளிக்குது. என்னென்ன இடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜி? டேமு, கேரளா மேடு. ஓகே, கேரளா மேடு தான் ட்ரெக்கிங் இல்லையா, நடந்து போகணும். அந்த ஈஷா யோகா கோயில் வெள்ளியங்கிரி பார்க்கலாம் நாங்கள். ஓ, எங்களுக்கு இங்கேருந்து தான் தண்ணி வருது, சிறுவாணிலேருந்து தான். ஆமாம் ஆமாம், நல்ல மழை பெஞ்சுது. அது எந்த வருஷம்? 2015? 18. அதோட க்ளோஸ் இல்லையா? ஓகே, 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், யானை சாணத்தை என்னால் பார்க்க முடியுது. இது வந்து யானை லத்திங்க, இது பாருங்க, யானை லத்தி. ஸோ இங்கே வந்து நிறைய காட்டு யானைகள் வாழுதுன்றதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சியாக இருக்குது. காஞ்சி போன யானை லத்திகளை நம்மளால் ரோட்லேயே பார்க்க முடியுது. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோட்டில் திரும்பவும் என்னால் யானை லத்திகளை பார்க்க முடியுது. குறிப்பாக இரவு நேரங்களில் இங்கே யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நடு ரோட்லேயே பாருங்கள் எவ்வளோ யானை லத்தி கிடக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது எல்லாமே யானை லத்தி தாங்க. ஏன்னா இங்கே வந்து காட்டு யானைகள் வாழ்கிறதுக்கு உகந்த சூழ்நிலை, நல்ல தண்ணி இருக்குது முக்கியமாக, அதுங்களுக்கு ஏற்ற அடர்ந்த வனம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த பலாப்பழ சீசன் அப்படின்றனால யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம காரை வந்து பைபாஸ்லேயும் இந்த நகர்ப்புற டிராஃபிக்லேயும் ஓட்டிட்டு இங்கே ஓட்டுறதுக்கு எனக்கு உண்மையாலுமே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அந்த அனுபவன்றது சொல்லப்போனால்.
பெரிய பெரிய பறவைகளுங்க. எனக்கு தெரிஞ்சு கழுகுன்னு நினைக்கிறேன். இந்த ராஜாளி பறவையா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2 கழுகுகளை நான் இப்போ வரைக்கும் பார்த்தேன். ஸோ குறிப்பாக வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குது, முதல்ல நம்ம வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஆஃப் ரோட் போனோம்னாக்க சிறுவாணி அணையை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரளமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல்மேட்டு பகுதி, அங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வெள்ளியங்கிரி மலையையும், வெள்ளியங்கிரியில் 7வது மலைன்னு சொல்லுவாங்க, அந்த மலையையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா, காருண்யா போன்ற இடங்களை கூட இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம், இந்த சிறுவாணின்றது வெள்ளியங்கிரி மலைக்கு அப்படியே பின்பகுதியில் இருக்குது. உண்மையாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இயற்கை பொக்கிஷங்கள் இப்படி கொட்டி கிடக்கிறதுக்கு நிச்சயமாகவே நம்ம தவம் பண்ணியிருக்கணும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வந்து எந்த நேரத்துலையும் அதை மாசுபடாமல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் கூட போடாமல் இருக்கிறது தான் நம்ம அதுக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மழை நேரத்துலலாம் உள்ளே அலோவ் பண்ணுவீங்களா வரதுக்கு? அலோடு இல்லை, ஓட்ட முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்குது பாருங்கள், டிராக்டர் தாங்க போகும் அந்த இடத்துலலாம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போகிறது இந்த சிறுவாணி அணையை பார்க்கணும், அதை சுற்றி இருக்கிற அந்த இடங்களை பார்க்கணும் அப்படின்றது தான். ஓ, இது சிறுவாணி தானேம்மா? ஓகே ஓகே. ஸோ வியூவர்ஸ் பாருங்கள், நம்ம எதை நோக்கி எதை பார்க்கணும்னு வந்தோமோ அந்த சிறுவாணி அணையுடைய முதற்கட்ட காட்சிகள். எனக்கு வலது பக்கத்தில் உங்களால் ஒரு நீர்த்தேக்கத்தை தெரியும், இதுதான் அந்த சிறுவாணி அணை. இப்போ நம்ம இதோடைய மெயின் ஷட்டர் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே போனோம்னா அழகான ஒரு கோபுரம் மாதிரி அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்தூபியும் உண்டு, அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த அழகான அணைக்கட்டுடைய முதற்கட்ட காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக. இப்போ நாம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா வந்து ரீச் ஆகிருக்கிற இடம் சிறுவாணி அணை. உங்களுக்கு டைம் இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த இடங்களெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் திரும்ப கவர்மெண்ட்டால் இந்த இடங்கள் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படலாம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கதான் இந்த சிறுவாணி அணையுடைய அழகான முதற்கட்ட காட்சிகள். ஸோ வியூவர்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் வந்தது இந்த வழியாக தான் வந்தோம். இங்கேருந்து நம்ம கூட வந்த எல்லா காரும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தி இந்த சிறுவாணி அணையை பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம், ஒரு ஸ்தூபியும் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நான் இந்த அணைக்கு பக்கத்தில் போய் இங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். சிறுவாணி அணை தென் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் மிக மிக பழமையான அணைகள் ஒன்று தான் இந்த சிறுவாணி அணை. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ கேரள கவர்மெண்ட்டால் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னாலும் இந்த அணையோடைய அழகை நம்ம இங்கேருந்தே ரசிச்சிக்க முடியும். ஸோ நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். சிறுவாணி டேம் பழங்காலத்தில் ஒரு கோபுரம். ஸோ எந்த வருஷம் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதோடைய மொத்த டீட்டெயிலும் இங்கே இருக்குது. 1984ஆம் ஆண்டு இதை வந்து டேமாக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த நீர்த்தேக்கம் இருந்திருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அணைகள் எல்லாமே, இந்த அணைக்கட்டுகள் எல்லாமே. நம்ம பார்க்குறது தான் இந்த சிறுவாணி அணையுடைய அழகான காட்சிகள். தண்ணீர் இங்கேருந்தே பார்க்குறதுக்கு அவ்வளோ தெளிவாக சில்லுன்னு காற்று எனக்கு அங்கேருந்து வீசிட்டு வருது. மிகவும் பழமையான அணைக்கட்டுங்க இந்த சிறுவாணி அணை. ஸோ நம்மளை மாதிரி எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மழை நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணி அணை முழுக்க முழுக்க வெள்ளக்காடாக காட்சி அளிக்கும். மிக மிக அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள இந்த அணை இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குது. 1984ஆம் ஆண்டு இந்த அணையை கட்டியிருக்காங்க.
ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதகு பகுதியில் தண்ணியே இல்லை, போகலை. ஆனாலும் எவ்வளோ நீர்த்தேக்கம் இங்கே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பல்லடம் இப்படி பல நகரங்களுக்கு இங்கே இருந்து தான் இப்போவுமே நீர் சப்ளை போய்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான அற்புதமான ஒரு சுத்தமான நீர்த்தேக்கத்தில் தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணாலும் இந்த காடுகளுடைய வளத்தாலும் உலகத்திலேயே 2வது சுவை மிகுந்த நீர் அப்படின்னு இந்த சிறுவாணி அணைக்கு பேர் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த சிறுவாணி அணையில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ இந்த அணையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து திரும்பவும் நம்ம கேரளமேடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ எவ்வளோ பேருன்னு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்றதை பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் இந்த சிறுவாணி அணை. இது அணையில் மீன் இருக்குது, அதில் மீன் இருக்கு. முதல்ல இல்லை. ஒரு நிமிஷம், இங்கேருந்து அந்த அணை நல்லா தெரியுது பாரு. இங்கேருந்து அந்த ஃபுல் வியூ தெரியுமா? எங்கே போனால் தெரியும்? கீழே போனால் தெரியுமா? சரி, ஓகே. இங்கேருந்தே நம்மளால் அந்த சிறுவாணி அணையை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னால் நம்ம நின்றுட்டு இருந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. இதுவே பெருமழை காலத்துலலாம் அந்த அளவுக்கு இறைச்சலோட நீர் பாயக்கூடிய ஒரு இடம் தான் இது, இந்த மதகுகளில். ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி மேலே இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம இப்போ இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்? இன்னும் 12 கிலோமீட்டர் போகணுமா? ஓகே. ஸோ அற்புதமான பிரான்ச்சஸ் பாருங்கள். அப்படியே இங்கே நிலவர இந்த நிசப்தம் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது என் டயருக்கு கீழே அந்த காஞ்ச சருகுகள் அது உடையிற சத்தத்தை கூட என்னால் துல்லியமாக கேட்க முடியுதுங்க. ஆனால் காடுகள் அமைதியாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூச்சினங்கள் ஒன்றுக்கொன்று வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், ஒன்றுக்கொன்று தொடர்பில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம இந்த அணையை வந்து மேற்பகுதியிலேருந்து நின்று ரசித்தோம். இப்போ நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணி அணையுடைய கீழ்ப்பகுதிங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் இந்த அணையுடைய முழு பிரம்மாண்டமே எனக்கு தெரியுது. ஸோ வாங்க இந்த அணையை இப்போ இங்கேருந்து இறங்கி இங்கேருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையாலுமே நிச்சயமாக நான் இதே மாதிரி ஒரு தடவை மழை நேரத்தில் வரணும்னு இப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அணையை வந்து நின்று பார்த்தது பார்த்திங்கன்னா, இங்கே இந்த இடத்துல மேலேருந்து நின்று தான் இந்த அணையை பார்த்தோம். ஆனால் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி ஓடுதுங்க தண்ணி. சுத்தமான நீராக இருக்குதுங்க. எங்கேயுமே என்னால் வந்து ஒரு சின்ன ஒரு சேரோ சகதியோ எதுவுமே பார்க்க முடியல. எந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம இருக்கோன்றதை நீங்களே பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு, கீழே வந்து சிறுவாணி அணையுடைய இந்த சுத்தமான நீர் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி பார்க்குறதுக்கு. அந்த நீருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளை மாதிரியே இங்கே வந்திருக்கிற எல்லா சுற்றுலா பயணிகளும் இங்கே நிறுத்தி இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பா, அற்புதம். இயற்கை தானின் மடியில் பிறந்து எப்படி வாழ்வேன் இதயம் தொலைத்து, அந்த வரிகளுக்கு கனக்கச்சிதமாக அப்படியே பொருந்ததுங்க இந்த இடங்கள் எல்லாமே. எத்தனை இயற்கை ஆர்வலர்கள் பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த சிறுவாணி அணையுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கோம். நம்ம கூட நமக்கு வழிகாட்டியா வழித்துணையா வந்த நம்மளுடைய கைட் ரமேஷ் இருக்காரு. அவர்கிட்ட இந்த அணையை பற்றி நமக்கு தெரியாத மிகப்பெரிய தகவல்கள் எல்லாமே இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இந்த அணையை பற்றி எங்கள் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே கொஞ்சம் வருஷமாக இருக்கு. இந்த அணையை பற்றி சொல்லணுன்னா, இந்த அணைக்கு வந்து ஷட்ரு இல்லை,
ஓ இந்த ஷட்டர் தான் அந்த 3 கேப் தெரியுதுல்ல. ஓ ஆமா, நானே இப்பதான் கவனிக்கிறேன். ஷட்டர் கிடையாது இல்லையா அதுக்கு? ஷட்டர் கிடையாது. ஓகே ஓகே. 3 கேப்ல அப்படியே ஓவர்ஃப்ளோ தான் அப்படியே வந்துரும். ஓ அப்ப தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. ஓ அதனால தான் வந்து மழை நேரத்துல வெள்ளம் அதிகமாச்சுன்னா எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆமா ஆமா அப்படிதான். ஓ சரி சரி. ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த அணைக்கு வந்து நீரை கட்டுப்படுத்துறதுக்கு ஷட்டர் கிடையாது. இதோடைய முழு எத்தனை அடி இது ஆழம் இது? இது 1000 அடி இருக்கு. ஓ ஓகே ஓகே சரி 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 ஓகே. ஸோ இங்கே மழை நேரம்ன்றது ஜூன் மாசமா? ஆமா ஜூன் மாசம். ஓகே ஓகே. வேற ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல நல்ல மழை. ஓகே. இந்த தண்ணி வந்து கீழே இப்படி போகுது இல்ல, ஆமா. வந்து கேரளாவுக்கு போகுது. ஓ இந்த தண்ணி கேரளாக்கு போகுதா? ஆமா இந்த பவானிப்புள்ள இருக்குது அட்டப்பாடி. ஆமா அட்டப்பாடி அகழி. ஆமா கூலிக்கடவு அப்படிதான் போகுது. ஓ அந்த தண்ணி இதுதானா? ஆமா ஆமா. ஓ இந்த தண்ணி தான். ஓகே ஓகே. அப்புறம் இங்க காடுகளுக்குள்ள நிறைய காட்டு யானைகள் எல்லாமே பாத்திருக்கீங்களா நீங்க? எல்லாமே பார்த்திருக்கோம். யானை இருக்கு, கரடி இருக்கும், எல்லாம் பாத்திருக்கீங்க? எல்லாம் பார்த்திருக்கோம். புலி, சிறுத்தை எல்லாம் எல்லாமே பாத்திருக்கீங்க? பார்த்திருக்கோம். ஓகே 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 ரமேஷ், ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்காக. தேங்க்யூ. ஸோ இப்போ நான் வந்து இந்த சிறுவாணி அணைக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் அங்கேருந்து வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். இங்கேயே பாருங்கள், போகிற வழியிலேயே எக்கச்சக்கமாக யானை சாணம் கிடக்குது. இது எல்லாமே யானை லத்திங்க. பா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான அலையில் மேலே இருந்து வெள்ளக்காடா நீர் ஊற்றும் போது எந்த அளவுக்கு இந்த இடம் இருக்குன்றத இங்கே கிட்டத்தட்ட பக்கத்துலேயே நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீர் வந்து பேர் இறைச்சலோட இந்த இடத்துல ஊற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதங்க உண்மையாலுமே. இந்த ஒரு சிறுவாணி அணையும் இந்த அணைக்கட்டையும் பார்க்கறதுக்கு தான் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி பிரத்யேகமாக வந்தோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பழைய படங்கள்லாம் கூட முன்னெல்லாம் இந்த கேப்டன் பிரபாகரன்லாம் கூட இந்த இடத்த தான் ஷூட்டிங் எடுத்துருக்கதா சொன்னாங்க. இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இரைச்சலுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. என்னுடைய மைக்கில் இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனை நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரிப்பில் 2வது ஸ்பாட்டையும் பார்த்தாச்சு. சிறுவாணி டேமுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சிறுவாணி பிரிட்ஜ், அப்புறம் டேம் ரெண்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க முன்னே. இப்போ தான் வந்து இந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் போனனால இந்த இடங்கள்ல நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துலலாம் இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட 2 அடிக்கு ஒரு யானை சாணங்க கச்ச கச்சன்ட்டு. இது எலிஃபென்ட் ஏரியாவோ? இது ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு யானை சாணம் வந்து இதுக்கு முன்னால் நான் வந்து இந்த கெத்த முல்லை மஞ்சூர் அந்த வழியாக போகும்போது பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து திம்பம் பக்கத்தில் தலைமலை ரோட்டில் பார்க்குறேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னால் இவ்வளோ யானை சாணங்களை பார்க்க முடியுது. ஸோ யானைகள் வந்து கடந்து போகிற பகுதி கிடையாது, அதோடைய வசிப்பிடமாகவே இந்த இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அது இது என்ன இடம்? இது ஓஹோ, நம்ம அந்த பக்கம் இருந்தா இப்ப இந்த பக்கம் வந்துட்டோமா? ஓ ஓகே ஓகே. இப்ப நம்ம இதுக்கு முன்னால பார்த்த அதே சிறுவாணி டேமுடைய பின் பக்கத்துல இருக்கோம். சொல்ல போனா இங்கே இருந்து தான் அணை வந்து தெல்ல தெளிவா தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி கோபுரம் இதுக்கு முன்னால நான் காமிச்சிருந்தேன், அங்கே இருக்குதுங்க. நம்ம இதுக்கப்புறமா கீழே இறங்கி இந்த அணையுடைய பின் பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நம்மளுடைய சிறுவாணி அணையுடைய அழகான தோற்றத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
அது வந்து வெள்ளியங்கிரி மலையா அது மேலே தெரியாது இல்லையா? ஓ இந்த பக்கம் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் இங்கே இருக்கும்போதே நம்மளால் வந்து ஒரு ஈரப்பதம் கலந்த ஒரு அழகான ஒரு தென்றல் காற்று நம்ம மேலே வீசுதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஓரத்தில் கூட என்னால் எங்கேயுமே வந்து அந்த சகதியவோ எதையுமே என்னால் பார்க்க முடியல. குறிப்பாக கொங்கு மண்டலத்துக்கு மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சிறுவாணி அணையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம வந்து இந்த காடுகளுக்கு வர்றதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இங்கேயே பாருங்கள் எவ்வளோ ட்ரைப்ஸ் வாழ்கிறாங்க அப்படின்னு. அற்புதமாக இருக்குதுங்க உண்மையாலுமே. இந்த அழகான அந்த மலை முகடுகள், அதுக்கு பக்கத்தில் இந்த சிறுவாணி அணையோடைய முழு தோற்றமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது உண்மையாலுமே. இந்த சிறுவாணி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்க யாரும் நினைச்சுக்க வேண்டாம். இதுக்கப்புறமா நாங்க இங்க இருந்து இன்னும் 12 கிலோமீட்டர் மிக அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணம் செஞ்சு அங்கிருந்து 2 கிலோமீட்டர் கடுமையான ட்ரெக்கிங்க்கு அப்புறமா நீங்க இப்ப தொலைவுல பாக்குற அந்த மலைமுகடான கேரளமேடு அப்படின்ற ஒரு அற்புதமான இடத்தை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நாங்க போன இடத்துல நல்வாய்ப்பா நிறைய காட்டு யானைகளையும் அங்கிருந்து ஈஷா இடத்தையும், அது மட்டும் இல்லாம வெள்ளியங்கிரியுடைய 7வது மலை அப்படின்னு சொல்லப்படுற காண கிடைக்காத ஏகப்பட்ட அற்புதமான காட்சிகளை நாங்க பார்த்தோம். இந்த வீடியோடைய லென்த் கருதி அது எல்லாத்தையுமே அற்புதமா செகண்ட் பார்ட்டா உங்களுக்கு நிச்சயமா நான் தொகுத்து வழங்குறேன். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்களை நீங்க இப்ப பாக்குற மாதிரி பல தடைகளை கடந்துதான் இந்த வீடியோ உருவாகுது. இதுக்கு நீங்க எனக்கு ஒரு கைமாறு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னை போல் உங்களை போல இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இந்த சிறுவாணியோடைய வெர்ஷன் 2 பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். Thank you so much and thanks for watching.